வெல்கம் டு விஎல் அகாடமி. நான் நிறைய கார்ப்பரேட் அக்கவுண்டிங் வீடியோஸ் போட்டுட்டேன். அதனால சரி கொஞ்சம் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கும் பார்க்கலாம் அப்படிங்கிறப்ப ஐ ஜஸ்ட் saw this சாப்டர் இன்சால்வென்சி அக்கவுண்ட். இந்த சாப்டர் வந்து நிறைய யூனிவர்சிட்டி சிலபஸில் இருக்குது. அதனால தான் நான் இந்த சாப்டர் சூஸ் பண்ணியிருக்கேன். நவ் லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. நான் இதுக்கு தியரி பார்ட்னு எந்த வீடியோவும் பண்ணல. இதுலேயே நான் உங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ஒரு ப்ராப்ளம்ஸ்லையும் என்ன ஃபார்மேட் எதுங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் ப்ராப்ளம் நம்பர் 1 which is on பேஜ் நம்பர் 19.25. நீங்கள் இந்த டெக்ஸ்ட் புக் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அஃப்லியேட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணியும் வாங்கிக்கலாம். ஓகே. அண்ட் இந்த ப்ராப்ளம்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இன்சால்வென்சினா என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ இன்சால்வென்சி அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிஸ்னஸ்ல வந்து கொஞ்சம் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளால அந்த கடனையே கட்ட முடியல. கொஞ்சம் கடன் வாங்கி நம்ம பிஸ்னஸை கொஞ்சம் அப்படியே ரன் பண்ணிட்டு போகிறோம். பட் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே கடன் தலைக்கு மேலே போயிடுச்சு அப்படிங்கிறப்போ அந்த கம்பெனியே திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிறது. ஸோ சில சுச்சுவேஷன்ல என்ன பண்ணுவாங்க, அந்த பிஸ்னஸ் ரன் பண்றவங்களே வந்து கோர்ட்ல போய் சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் பிஸ்னஸ் திவால் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்தரா நான் இந்த பிஸ்னஸ் ரன் பண்ண விரும்பல. என்னோட அசெட் எல்லாம் வந்து வேல்யூ பண்ணி என்னோட யாருக்கிட்ட இருந்தெல்லாம் நான் கடன் வாங்கியிருக்கணும் அவங்களுக்கெல்லாம் இந்த கடனை திருப்பி கொடுக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்களே வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி ரெக்வெஸ்ட் பண்ற பட்சத்துல கோர்ட்ல இருந்து ஒரு பர்சனை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஸோ அவர் வந்து தான் இந்த பிஸ்னஸ்ல என்னென்ன அசெட்ஸ் இருக்கு, என்னென்ன லயபிலிட்டிஸ் இருக்கு, எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி எல்லாத்துக்கும் அவர் வந்து வேல்யூவேட் பண்ணுவார். இவாலுவேட் பண்ணி யாருக்கு ஃபர்ஸ்ட் கடனை கொடுக்கணும், யார் யாருக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் அந்த சொத்துக்களெல்லாம் வேல்யூ பண்ணி அதுக்கான அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் அதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங் யாருக்கெல்லாம் இந்த கடனை கொடுக்கணும், யாருக்கெல்லாம் வந்து லாஸ்டா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அனலைஸ் பண்றது தான் இந்த இன்சால்வென்சி அக்கவுண்ட். இதுல ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்டா கொடுக்குற கடனை அடைக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்களெல்லாம் வந்து ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே. இப்போ வந்து நான் உங்களுக்கு கடன் இல்ல நீங்க எனக்கு கடன் கொடுத்துருக்கீங்க. என் பிசினஸ் திவால் ஆயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து கோர்ட்ல இருந்து ஒரு பர்சன் வந்து எல்லாத்தையும் இவாலுவேட் பண்றப்போ நீங்களாவே டிசைட் பண்ணிக்கலாம். நம்ம அந்த ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ல இருக்கோமா? இல்ல நமக்கு அந்த கடன அடைச்சா தான் அடைப்பாங்க. இல்ல அந்த அமௌண்ட் வந்தா தான் வரும். இல்ல வராமலும் போகலாம். அப்படின்னு நீங்க நெனச்சீங்கன்னா, யூ ஆர் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். ஓகே. உங்க அமௌண்ட் வந்து கன்ஃபார்மா வரும் அப்படின்னா, யூ ஆர் ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ். இல்ல வரும் வந்தாலும் வரலாம். அப்படி வந்து அந்த அசெட் எல்லாம் வித்தது போக எந்த அமௌண்ட்டும் கிடைக்கலன்னா நமக்கு வராது. அப்படின்னு டிசைட் பண்ணீங்கன்னா, யூ ஆர் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார். ஓகே. இப்ப இந்த ப்ராப்ளம்ல பார்த்தீங்க அப்படின்னா, விக்ரம் ஆஃப் சென்னை ஓவ்ஸ் த ஃபாலோயிங் சம்ஸ். இன்கம் டாக்ஸ் ரூ. 4000 பே பண்ணணும். கார்ப்பரேஷன் டாக்ஸ் ரூ. 600 பே பண்ணணும். வேஜஸ் டு 2 சர்வன்ட்ஸ் ₹500 பே பண்ணணும். சாலரிஸ் டு 4 கிளர்க் ₹2700 பே பண்ணணும். 4 கிளர்க்குக்கும் சேர்த்து. ரெண்ட் டு லேண்ட்லார்ட் ஃபார் 3 மந்த்ஸ். அது ஒரு 3000. ஸோ இதெல்லாம் அவர் கடன் வச்சிருக்காரு. ஓகே. டிட்டர்மைன் தி அமௌண்ட் பேயபிள் பை ஹிம் as preferential creditors and unsecured creditors. If he becomes insolvent, இந்த பிசினஸ் திவால் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ இந்த லயபிலிட்டி, அதாவது இவங்க எல்லாமே வந்து என்ன சொல்றது, இப்ப நான் தான் வந்து விக்ரம் அப்படின்னா நான் வந்து இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். ஓகே. இதுல வந்து ஃபர்ஸ்ட் யாரு காசு ரிசீவ் பண்ணுவாங்க, மத்தவங்க யாருக்கெல்லாம் டவுட்ஃபுல் அப்படிங்கறத நம்ம பிரிச்சு எழுதணும். ஓகே. ஸோ இதுக்குன்னு ஒரு ஃபார்மேட் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் கிரெடிட்டார்ஸ். இதெல்லாம் தான் நம்ம கடன் கொடுக்க வேண்டிய பர்சன்ஸ் அப்படின்னா, அதுல வந்து 2 விதமான ஆக்ட் இருக்கு. அதாவது பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட சிட்டிக்கு மட்டும் தான் அது அப்ளை ஆகும். ஓகே. அது என்னென்ன சிட்டி அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு பார்த்து சொல்லிடுறேன். ஸோ அந்த குறிப்பிட்ட சிட்டிக்கு மட்டும் தான் இந்த ஒரு ஆக்ட் அப்ளை ஆகும். மித்த இடங்க ரெஸ்ட் ஆஃப் தி ஏரியா இன் இந்தியா வந்து ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட்.
ஸோ இந்த பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் வந்து எந்தெந்த இதுனா மும்பை, கல்கத்தா அண்ட் சென்னை. இந்த 3 பிளேஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆக்ட் படி அவங்க அந்த கிரெடிட்டார்ஸ செக்ரிகேட் பண்ணுவாங்க. மித்த எல்லா ஏரியாலயும் பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட். ஓகே, விச் இஸ் ஃப்ரேம்ட் இன் தி இயர் 1920. இது 1909ல. ஸோ இப்போ அமௌண்ட் டியூ டு கவர்மெண்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட், அதாவது எந்த கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஏதாவது அமௌண்ட் குடுக்கணும்னா, அதுதான் ஃபர்ஸ்ட்டு நம்ம எடுத்து வைக்கணும். ஓகே, தட் இஸ் ஃபுல்லி ப்ரிஃபரன்ஷியல். அடுத்தது சேலரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 மந்த் சேலரி. அவங்களுக்கு எவ்ளோ மந்த் வேணாலும் நம்ம சேலரி குடுக்காம இருக்கலாம். பட் அது திவால் ஆயிடுச்சுங்கிற பட்சத்தில, அ அவங்க ஒரு கிளர்க்கோ, ஹூஎவர் த பெர்சன் எம்ப்ளாயி, அவங்க வந்து மேக்ஸிமம் 4 மந்த் சேலரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். இல்ல அப்டின்னா, ஒரு மாசத்துக்கு ₹300 விச் எவர் இஸ் லெஸ் ஃபார் ஈச் பெர்சன். ஓகே. ஒரு பெர்சனுக்கு 300ன்னு மேக்ஸிமம் கிடைக்கும். இல்லன்னா 4 மந்த் சேலரி. 2ல எது லெஸ்ஸோ அந்த அமௌண்ட்ட தான் எடுப்பாங்க. அதே இது மத்த ஏரியால பார்த்தீங்கன்னா, ₹20 ஃப்ளாட் ஃபார் ஈச் பெர்சன். இதெல்லாம் வந்து அந்த வருஷத்துல ஃப்ரேம் பண்ணதுனால இவ்ளோ கம்மி. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வேஜஸ். வேஜஸும் வந்து 4 மந்த் வேஜஸ். இந்த கிளர்க்கு, பியூனு இவங்களுக்கெல்லாம் வேஜஸ் தான். ஸோ, இங்க வந்து நாட் கிளர்க்கெல்லாம் வந்து அப்ப பெரிய ஆளுங்க. ஸோ, வேஜஸ்ங்கிறது வந்து இந்த பியூனு, அதுக்கும் கீழ இந்த ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் பண்றவங்கலாம். ஸோ, அவங்களுக்கு வந்து ஆ இந்த மும்பை, கல்கட்டா, சென்னை மாதிரி ஏரியால வந்து 4 மந்த் வேஜஸ் ஆர் ₹100 விச் எவர் இஸ் லெஸ் ஃபார் ஈச் பெர்சன். அதே இது இந்த இதுல ₹30. ஓகே. ரெண்ட் பேயபிள் வந்து ரெசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட்ட பொறுத்தவரையும் தான் 1 மந்த் வேஜஸ் 1 மந்த் ரெண்ட் எடுப்பாங்க. அது வந்து எவ்ளோ ரூபாயா இருந்தாலும் சரி. லட்ச ரூபா, கோடி ரூபாயா நம்ம ரெண்ட் பே பண்ணியிருந்தாலும், அந்த 1 மந்த் ரென்ட்ங்கிறது கண்டிப்பா குடுத்துறணும். பட் அதுவே ப்ரொவின்ஷியல் இன்சால்வென்சி ஆக்ட்ல அப்படி கிடையாது. ஸோ, இந்த கொஸ்டின்ல வந்து அ இதுல வந்து காமனான ஒண்ணு. தட் இஸ் பிரிஃபரன்ஷியல், அதாவது விக்ரம் ஆஃப் சென்னை. சி இதுவும் ஒண்ணு. இங்க சென்னை அப்படிங்கிறப்போ இதுல எது வரும்? பிரசிடென்சி டவுன் இன்சால்வென்சி ஆக்ட் தான் வரும். ஓகே. ஸோ, அதுபடி இன்கம் டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ₹4000 அது ஃபுல்லா நம்ம பே பண்ணணும். பிரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ்ல. கார்ப்பரேஷன் டாக்ஸும் ஃபுல் அமௌண்ட். வேஜஸ் ஃபார் 2 சர்வன்ட். 2 சர்வன்ட் அப்படிங்கிறப்போ, இங்க பாருங்க. வேஜஸ் அப்படிங்கிறப்போ எவ்வளோ வரும்? ₹100 விச் எவர் இஸ் லெஸ் ஃபார் ஈச் பெர்சன். 4 மந்த் வேஜஸ் இல்ல. இங்க 2 மந்த் வேஜஸ் தான். இல்லைன்னா ₹100. ஸோ, இந்த வேஜஸ் வந்து அ 2 சர்வன்ட் அப்படிங்கிறதுனால ₹200. ஒருத்தருக்கு ₹100ன்னு போகும். சாலரீஸ் ஃபார் 4 கிளர்க். ஸோ, அது வந்து இங்க சாலரீஸ் எவ்வளோ வருது? 2700 வருது. விச் இஸ் மோர் தென் ₹300. ஸோ, அதனால மினிமம் வேல்யூ 300 நம்ம எடுத்து 4 கிளர்க்குக்கு ₹1200 நம்ம குடுக்குறோம். ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் 1500 வந்து அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இங்கேயுமே வந்து பேலன்ஸ் 300 வந்து அன்செக்யூர்ட். இந்த வேல்யூல இருந்து நீங்க அந்த 200 லெஸ் பண்ணீங்கன்னா, யூ வில் கெட் 300. இந்த 2700ல இருந்து 1200 லெஸ் பண்ணோம்னா, பேலன்ஸ் அமௌண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ். இன்கேஸ் நெறைய சொத்து இருந்து, அதுல அமௌண்ட் வந்ததுன்னா, தே மே கெட் திஸ் 300 அண்ட் 1500. ஓகே. ரென்ட் ஃபார் லேண்ட்லார்ட். ஸோ, இது வந்து 1 மந்தோட ரென்ட்ட கன்ஃபர்மா அவங்க லேண்ட்லார்ட் வந்து ரிசீவ் பண்ணுவாங்க. ஸோ, இங்க 3 மந்த்ஸ்க்கு ₹3000 கொடுக்கணும். அப்போ 1 மந்தோட ₹1000 ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டார்ஸ் கண்டிப்பா அவங்க வாங்குவாங்க. பேலன்ஸ் 2000 டவுட்ஃபுல் தான். ஓகே. ஸோ, அ இங்க ப்ரிஃபரன்ஷியல் கிரெடிட்டாரோட டோட்டல் வந்து ₹7000. ஜஸ்ட் மென்ஷன் அஸ் டோட்டல். அண்ட் அன்செக்யூர்ட் கிரெடிட்டார்ஸ் வந்து 3800. ஓகே. And also டைம்ஸ் நியூ ரோமன்ல போட்டேன்னா இட் வில் பி லுக் குட். ஓகே. ஸோ இதோட இந்த ப்ராப்ளம் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவா இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஒன்லி தென் நான் என்ன வீடியோ அப்லோட் பண்றேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். And if you have any doubt, please do comment. I'll try my level best to clear as early as possible. With this signing off, Dr. Shanti, thank you once again.